ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்போ நான் வீடியோ ப்ளே பண்ணுறேன். ஸோ வீடியோ ஓடிட்டு இருக்கும். நடுவில் அது மொத்த வீடியோ வந்து இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் இருக்கும். நான் நடுவில் என்ன பண்ண கொஞ்சம் நிறுத்திட்டு அந்த வீடியோவில் என்ன பேச வராங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பேன். ஸோ அதையும் கவனிச்சிட்டு இருங்க. 7:30க்கு நம்ம எல்லோரும் வெளியில் போயிடுவோம். அங்கே போன பின்னாடி நமக்கு அங்கே ட்ரோன் ஷோ பார்க்கலாம். இன்றைக்கி எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ ஸ்ரீல பிரபுபாதருடைய வாழ்க்கை வரலாறை நமக்கு போதிக்கும் விதமாக ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நீங்கள் வெளியில் வரும்போது அங்கே ஒரு குவிஸ் ஸ்டால் இருந்திருக்கும். ஒரு பெரிய ஹனுமான் இருந்தார் இல்லையா, பெரிய ஹனுமான் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குவிஸ் ஸ்டால் இருக்கும். அங்கே போனீங்க அப்படின்னா பிரபுபாதருடைய வாழ்க்கை வரலாறை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அளவில் ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருப்போம். அங்கே ஒரு பேப்பர் உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க. அந்த கொஷின் பேப்பர் வாங்கிக்கோங்க. அப்புறம் நிறைய ஃப்ளக்ஸ் வச்சுருப்பாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. பிரபுபாதருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃப்ளக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், அதை படிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸை வந்து நீங்கள் இந்த கொஷின் பேப்பரில் ஃபில் பண்ண போகிறீங்க. ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே ஸ்பெஷல் உங்களுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதையும் என்ன பண்ணுங்கள், போகும்போது நீங்கள் செஞ்சுட்டு போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 QR கோட் கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் 2 QR கோட் இருக்கும். QR கோடை மறைக்காமல் உட்காருங்க. 2 பக்கமும் இங்கே ஒரு QR கோட் இருக்கும், அங்கே ஒரு QR கோட் இருக்கும். இது 2 எதுக்காக இருக்குது அப்படின்னா, இந்த பக்கம் பகவத்கீதையை பற்றிய விஷயங்கள் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஆன்லைனில் ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால் அதை யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி உள்ளே ஜாயின் பண்ணலாம். அந்த பக்கம் இருக்கக்கூடிய QR கோட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. டிஸ்கவர் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு ஒரு ஸ்பெஷல் நிகழ்ச்சி. இது இளைஞர்களுக்கான நிகழ்ச்சி. இன்றைக்கி நிறைய பேருக்கு கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது கிடையாது. குறிப்பாக இளைஞர்களுக்கு கடவுள் நம்பிக்கை வர்றது கிடையாது. அவங்க நினைக்கிறாங்க, ஏன் கடவுள் நம்பலை. இன்றைக்கி நாஸ்திகம் அப்படிங்கிறது ஒரு புதிய ஃபேஷனாக மாறி போயிடுச்சு. நான் கடவுள் நம்பிக்கை இல்லை, எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, நான் கடவுள் நம்ப மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ கடவுள் நம்ம ஏன் நம்பணும்? கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா? இருந்தார்னா அவர் நம்ம எப்படி வழிபட முடியும், எப்படி நம்ம அடைய முடியும், எப்படி பார்க்க முடியும்? முதல் நான் ஏன் கடவுளை வழிபடணும், நான் ஏன் நல்லவனாக இருக்கணும்? எனக்கு அதுதான் கேள்வி. எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன், நான் ஏன் நல்லவனாக இருக்கணும் அப்படின்றதான் கொஸ்டின். மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படின்னு வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வாழ்கிறதுனால தான் இன்றைக்கி சமுதாயத்தில் நிறைய குழப்பங்கள், நிறைய பிரச்சனைகள் வருது. சமுதாயத்தில் குறிப்பாக இளைஞர்களுக்கு மாதிரி நிறைய பிரச்சனை வருது. ஸோ அதெல்லாம் நம்ம போக்கணும் அப்படின்னா இளைஞர்களுக்கு இன்றைக்கி நம்ம நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். அதான் அந்த ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், டிஸ்கவர் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு. இது ஐஐடி பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஐஐடியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு கோர்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது 6 செஷன் கோர்ஸ், 6 செஷனாக இருக்கும். இந்த கோர்ஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்கும். பசங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து நிறைய பேர் வந்து ஆன்மீகத்தை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் போகும்போது அந்த டிஸ்கவர் யுவர் செல்ஃப் அப்படின்ற அந்த கோர்ஸ்லேயும் ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க கிட்ட ரெஃபர் பண்ணி அவங்கள சேர்த்து வைங்க. நாமெல்லாம் இன்றைக்கி ஏதோ ஆன்மீகத்துக்கு வந்துடுறோம், பட் அடுத்த தலைமுறையை கொண்டு வரது ரொம்ப முக்கியம். இந்தியாவுடைய பெருமை எதில் இருக்குது அப்படின்னா நம்முடைய ஆன்மீகத்தில் தான் இருக்குது, நம்முடைய கலாச்சாரத்தில் தான் இருக்கே தவிர நம்முடைய மாடர்னைசேஷனில் கிடையாது. ஸோ அதனால் அந்த 2 ப்ரோக்ராம்லேயும் முடிஞ்ச வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெளியில் போகும்போது பிரபுபாதருடைய அந்த குவிஸ் ப்ரோக்ராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஆச்சாரியா அப்படின்ற ஒரு மூவியை பார்க்கலாம். இந்த மூவி பார்த்துட்டு இருக்கும்போது நடுவில் அப்பப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த லைட்ஸ் வேணால் ஆஃப் பண்ணிடுங்க.
revolution against godless civilization. जी समुद्री जहाज से जब अमेरिका गए तो वो लगभग खाली जेब थी। उनके पास केवल गीता श्रीमद् भागवत की पूंजी थी। रास्ते में उन्हें 2-2 बार हार्ट अटैक आया यात्रा के दरमियान। जब वो न्यूयॉर्क पहुंचे तो उनके पास खाने की व्यवस्था भी नहीं थी, रहने का तो ठिकाना ही नहीं था। The dream was that Krishna, in his many forms, भारत की सबसे अमूल्य निधि दुनिया को देना चाहते हैं। ஹரே கிருஷ்ணா. இங்க ஸ்ரீல பிரபுபாதருடைய பயணத்தை பற்றி இங்க பேசுறாரு. வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு பயணம். ஸ்ரீல பிரபுபாதருடைய குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் அப்படின்றவர். ஸ்ரீல பிரபுபாதர் கல்கட்டாவில் தான் பிறந்து வளர்ந்தார். அங்கே ஸ்காட்டிஷ் பிரிட்டிஷ் காலேஜில் தான் வந்து டிகிரி படித்தார். ஆனால் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அப்படின்ற மூமெண்ட் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நடத்திட்டு இருக்கும் பொழுது டிகிரியும் ஒதுக்கிட்டார். நான் டிகிரி வேணும்னு ஒதுக்கிட்டார். அதுக்கப்புறம் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றார். அப்பொழுது தான் அவருடைய குருவை முதலியாக சந்திக்கிறார். பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் அப்படின்ற குருவை சந்திக்கிறார். சந்தித்த முதல் சந்திப்பிலே அவர் சொல்கிறார், உனக்கு இங்கிலீஷ் தெரியும், உனக்கு கிருஷ்ண பக்தியும் தெரியும், வேதங்கள் தெரியும், பகவத்கீதை தெரியும், ஏன் நீ இந்த கிருஷ்ண பக்தியை அயல் நாட்டில் போயிட்டு பிரச்சாரம் செய்யக்கூடாது? அயல் நாட்டில் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள், அன்றைக்கி வந்து இந்தியா வந்து ரொம்ப ஏழை நாடாக மாறி போயிடுச்சு. எப்போ வந்து நிறைய படையெடுப்பு ஏற்பட்டதோ அது முன்னாடி வரைக்கும் இந்தியா அப்படிங்கிறது உலகத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க நாடாக இருந்தது. செல்வாக்கு மிக்க நாடாக இருந்ததுனால தான் நிறைய பேர் படையெடுத்து வந்தாங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இனிமேல் நம்ம வல்லரசு ஆகணும் அப்படின்ட்டு. பட் இந்தியா வல்லரசாக தான் இருந்தது. அந்த வல்லரசாக இருந்த இந்தியாவை என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக திருடிட்டு போயிட்டாங்க. இந்தியா வல்லரசாக இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய தர்மம் தான். நாம் தர்மத்தில் இருந்தனால இந்தியா ரொம்ப வல்லரசாக இருந்தது. ஆனால் மக்கள் எல்லாரும் அதுக்கப்புறம் அமெரிக்கா மோகத்து மேலே விழ ஆரம்பித்தாங்க. அப்போ அவருடைய குரு சொன்னார், நீ இப்போ என்ன பண்ண, அமெரிக்கா மக்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்துட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அவங்க கிருஷ்ண பக்தி எடுத்துக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மக்கள் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் பிரபுபாதர் என்ன பண்ணார், அவருடைய குரு சொன்ன அந்த வார்த்தையை மனசில் எடுத்துக்கிட்டார். ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார். அவருக்கு பிரபுபாதருக்கு அப்போ 69 வயசு. இங்கே இருக்கவங்களுக்கு யாருக்காவது 60 வயசு மேலே இருக்கான்னு தெரியல. எனக்கு 69 வயசு யாராவது வந்திருக்கீங்களான்னு கூட தெரியாது. ஏன்னா அந்த வயசு ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ரிட்டையர் ஆகிடுவோம். ஆனால் பிரபுபாதர் தன்னுடைய குரு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்கு இணங்கி அந்த 69வது வயசில் அமெரிக்காவுக்கு புறப்படுறார். ஜலதூதா அப்படின்ற சரக்கு கப்பலில் போகிறார். 3 மாதம் கடலில் பயணம் செய்கிறார். பயணத்தின் போதே அவருக்கு 2 முறை ஹார்ட் அட்டாக் கூட வருது. அவர்கிட்ட கையில் பணம் கிடையாது, அமெரிக்காவில் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது, எந்த விதமான பேர் புகழ் எதுவும் கிடையாது. தனி நபராக தான் போகிறார். எதுக்காக போகிறார், கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக போகிறார். அவர்கிட்ட இருந்தது ஒன்று தான், என்னது, கிருஷ்ணர் மேலே நம்பிக்கை, அவ்வளோதான். வேறு எந்த மேஜிக்கும் அவர் கையில் கிடையாது. ஆனால் அவர் போய் செஞ்ச விஷயம் என்ன அப்படிங்கிறத காட்ட போகிறாங்க நம்மளுக்கு. So when I was on the sea at Boston Port, it is very difficult task. Anyway, let me try. I had only a few books and 40 rupees, Indian 40 rupees. I was maintaining myself by selling these books for 1 year. There was no friend. I was living in an apartment
with great difficulty. Still, I did not know how to pay next month's rent. The whole stock and my typewriter, my table, everything was stolen. ஸோ பிரபுபாதர் முதல்ல 1966ஆம் ஆண்டு அமெரிக்காவுக்கு போய் சேரார். பாஸ்டன் அப்படின்ற இடத்துல போய் அங்கே ஷிப்பில் போய் இறங்குறார். இறங்குறதுக்கப்புறம் அவர் டைரியில் எழுதுறாரு, இறங்குனதுக்கப்புறம் நான் வலது பக்கம் போகணுமா இடது பக்கம் போகணுமான்னு தெரியலன்னு சொல்கிறார். ஏன்னா அங்கே யாருமே அவருக்கு தெரிஞ்சவர் கிடையாது. நாம் எல்லாம் இன்றைக்கி மதுரைக்கு வரணும், இங்கே ப்ரோக்ராம் வரணும், எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வராங்க, நாங்கள் வரலாமா, கார் பார்க்கிங் இருக்குமா, அங்கே உட்காரத்துக்கு சேர் அரேஞ்ச்மெண்ட் இருக்குமா, ஏசி இருக்குமா, அங்கே ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவீங்களா, எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் ஒரு இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஆனால் பிரபுபாதர் எதுவுமே தெரியாத ஒரு ஊருக்கு போகிறார். எதுக்காக? சுற்றி பார்க்குறதுக்காக போல, அங்கே போய் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்யணும் அப்படின்ற மிக உயர்ந்த குறிக்கோளோட போகிறார். யாரும் அப்படிலாம் போக மாட்டாங்க. மக்கள் வெளியூருக்கு போகிறது, சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக என்ன பண்ணல, லீவை ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த ஊருக்கு போய் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சாத்தியம் கிடையாது. ஸோ அவர் எழுதுறாருங்க, அங்கே போனதுக்கப்புறம் 1 வருஷம் அவர் கஷ்டப்படுறார். சில சமயம் வந்து பார்க் பெஞ்சில் படுத்து தூங்குவாராம், இடம் இல்லாமல் பார்க் பெஞ்சில் படுத்து தூங்குவார். சாப்பிட்றதுக்கு எதுவும் வழி கிடையாது, வெறும் உருளைக்கிழங்கு. அங்கே வெறும் நம்ம வெஜிடேரியன் ஃபுட்லாம் கிடைக்காது. வெறும் உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு அதை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு பெசஞ்சு சாப்பிடுவாரே தவிர அவருக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது, தங்குறதுக்கு கிடையாது, யாருக்கும் மக்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கூட கிடையாது. ஒரு சின்ன வீட்டில் தங்கிட்டு இருந்தார். அந்த வீட்டை திருடம் போது என்ன பண்ண, அங்கே இருந்த விஷயத்தெல்லாம் திருடிட்டு போயிட்டான்னு சொல்கிறார். ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தார். பட் அவர் மனசில் கொஞ்சம் கூட தைரியத்தை விடவே இல்லை. ஒரு சில சொல்லுவாங்க இல்லையா, நாம் விடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க, விடாமுயற்சின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த விடாமுயற்சிக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீல பிரபுபாதர் தான். ஏன்னா 69-70 வயசில் ஒரு இதை செய்ய முடியும் அப்படின்னா அது அசாதாரணமான விஷயம். அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் பார்த்துப்பார். இதுதான் சரணாகதின்னு சொல்கிறோம். ஸோ குரு எப்படி இருப்பார் அப்படின்னா அப்படி முழு சரணாகதியோடு இருப்பார். பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், கிருஷ்ணர் பார்த்துப்பார். கிருஷ்ணர் இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அமெரிக்காவில் போகிறார். அங்கே எப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் பிரச்சாரம் பண்ணுறார் அப்படிங்கிறத பாருங்கள். Believe in God? No. You don't believe in God? I am an atheist. Why am I an atheist? Because there is no God. Are you an atheist? Yeah. I am an atheist, yeah. I am, yes. I am. The more the population is atheistic, the more disturbance in the society. I rule my own world, so I am a god. This is atheistic temperament. Month in recorded history. Australia sweltered through its hottest spring on record. The phenomenon was a short-term trigger to a long-term global warming caused by human activity. Climate change is now affecting every country on every continent. This Krishna consciousness movement must be spread. That my Guru Maharaj is with me. I never lost this faith, and this is fact. I never feel that I am alone. Don't be afraid of tribulation. Go forward. ஓகே, இங்கே அவர் அங்கே அமெரிக்காவுக்கு போகிறார். போனால் பாஸ்டன் அப்படின்ற இடத்து பக்கத்தில் பௌரி ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. பௌரி ஸ்ட்ரீட் அப்படின்ற ஏரியாவில் எந்த மாதிரி மக்கள் வாழ்வாங்க அப்படின்னா ஹிப்பீஸ் அப்படின்னு அந்த ஒரு பேர். அன்றைக்கி அமெரிக்காவில் ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டுட்டு இருந்தது. ஹிப்பி கல்ச்சர் அப்படின்னு நடந்துட்டு இருந்தது. இன்றைக்கி நம்ம இந்தியாவில் சொல்லணும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா புல்லிங்கோ அப்படின்ட்டு ஒரு கல்ச்சர் இருக்குது. நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க புல்லிங்கோ அப்படின்ட்டு. புல்லிங்கோ அப்படின்னா முடி நடுவில் மட்டும் நெத்துக்கிட்டு நிற்கும், உடம்பெல்லாம் வித்தியாசமாக டேட்டு போட்டுப்பாங்க, அங்கங்கே கிழிச்ச ட்ரெஸ் போட்டுப்பாங்க, எப்போ பார்த்தாலும் போதையிலே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் அப்படிங்கிறது இன்றைக்கி இங்கே நம்ம பார்க்குறோம். ரொம்ப டேஞ்சரான கலாச்சாரம் தான். ஆனால் இதெல்லாம் அமெரிக்கா எப்பயோ பார்த்தது. அமெரிக்காவில் நிறைய செல்வம் இருந்தது, மக்களுக்கு நிறைய செல்வம் இருந்தது. ஆனால் அவங்களுக்கு சந்தோஷம் அதில் ஏற்படலை.
பெரிய பெரிய பில்டிங் இருந்தது, கார் இருந்தது, வசதி எல்லாமே இருந்தது. ஆனால் உங்களுக்கு மனசில் திருப்தி ஏற்படவே இல்லை. அதனால் அந்த பெரிய செல்வந்தர்களுடைய பசங்களாம் என்ன ஆகிட்டாங்க, ஹிப்பிக்கெல்லாம் மாறிட்டாங்க. எங்களுக்கு நார்மல் லைஃப் வேண்டாம், நாங்கள் வித்தியாசமான லைஃப்பை லீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் லைஃப்பை விட்டுட்டு ஹிப்பி கல்ச்சருக்கு போயிட்டாங்க. முடி நீளமாக வளர்த்துப்பாங்க, எப்பயும் ட்ரக்ஸ்லேயே இருப்பாங்க, எப்பயும் பெண்களோடையே சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அமெரிக்க மக்களாலேயே ஒதுக்கப்பட்ட ஒரு சமுதாயம் ஹிப்பி சமுதாயம். அமெரிக்க சமுதாயமே ஒதுக்கப்பட்ட சமுதாயம் நம்ம பார்க்கலாம். அவங்களுக்கு கலாச்சாரம் தெரியாதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அமெரிக்க மக்களே பயப்படக்கூடிய சமுதாயம்னா ஹிப்பிக்கள். அப்படிப்பட்ட மோசமான சமுதாயம் இருக்கக்கூடிய அந்த பௌரி ஸ்ட்ரீட் அப்படின்ற இடத்துல தான் போய் தங்குறார் பிரபுபாத் தங்குறார். இதுதான் பெரிய ஆச்சரியமான விஷயம். நம்ம போய் கிருஷ்ண பக்தியை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அவனுக்கு நல்ல குணமாவது இருக்கணும். ஆனால் நல்ல குணம் ஒன்றுமே கிடையாது, மாறாக அவங்ககிட்ட எல்லா கெட்ட குணமும் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல போய் கிருஷ்ண பக்தியை சொல்லி கொடுக்குறது தான் பெரிய விஷயம். நாம் இன்றைக்கி இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த உலகத்தில். இன்றைக்கி மக்களுக்கு நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி ஏத்திஸ்டாக இருக்காங்க, கடவுள் நம்பிக்கை அற்றவர்களாக தான் இருக்காங்க. எப்போ நம்ம கடவுள் நம்பலையோ அப்போ நம்ம என்ன தெரியுமா நினைக்க ஆரம்பிக்கிறோம், உடனே நாம் சுதந்திரமானவர்கள், நாம் என்ன வேணால் செய்யலாம், நம்மளை கேட்குறவங்க யாரும் கிடையாது அப்படின்னு எண்ணம் வந்துடுது. ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் இப்போ ஃபெஸ்டிவல் நடந்துகிட்ருக்கு, ஒரு நகைக்கடை இருக்குது. ஒரு நகைக்கடையில் அந்த நகைக்கடையில் லீவ் விட்டுறாங்க, கம்ப்ளீட்டாக சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ணிடுறாங்க, செக்யூரிட்டிஸ் யாரும் கிடையாது, கடை க்ளோஸ் ஆகிருக்கு. அங்கே என்ன பண்ணுறாங்க, சின்ன குழந்தைங்க, ஒரு 5-6 வயசு குழந்தைங்க, ஒரு 10 பேர் அந்த நகைக்கடைக்குள்ளே போகிறாங்க. சிசிடிவி ஆஃப் ஆகிருக்கு, செக்யூரிட்டிஸ் யாரும் கிடையாது, வேறு சின்ன குழந்தைங்க மட்டும் தான் இருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அந்த சின்ன குழந்தைங்க 5 வயசு குழந்தைங்க ஒரு 10 பேர் போகிறாங்க, என்ன பண்ணுவாங்க? ஹலோ, எல்லோரும் இங்கே தான் இருக்கீங்களா? எல்லாருமே ஒரு நிமிஷம் கையை ஆட்டி காட்டுங்களேன், எனக்கு தெரியல இருக்கீங்களா தூங்கிட்டீங்களான்னு. ஓகே, சின்ன குழந்தைங்க நகைக்கடைக்குள்ளே போகிறாங்க, 5 வயசு குழந்தைங்க ஒரு 10 பேர் உள்ளே போகிறாங்க, யாருமே இல்லை. என்ன பண்ணுவாங்க? விளையாடுவாங்க இல்லையா? இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. 1 மணி நேரம் கழிச்சு உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த கடையை தலைகீழ கிடக்கும். சின்ன குழந்தைங்க அவங்க விட்டுருங்க. இப்போ நம்மளை மாதிரி வளர்ந்தவங்க 10 பேர் தேவையில்லை, 2 பேர் தான் உள்ளே போகிறோம். என்ன அங்கே யோசிச்சு பாருங்க, கடையை காலி, இப்போ லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காலியிடும். இதுவே நார்மல் டேஸை யோசிச்சு பாருங்களேன். நார்மலாக கடை நடந்துகிட்ருக்கு, அந்த சமயத்தில் நம்மளை மாதிரி இருக்கவங்க போகிறோம், எப்படி பிஹேவ் பண்ணுவோம்? எல்லாருமே ரொம்ப டீசெண்டாக பிஹேவ் பண்ணுவோம் இல்லையா? ஜூஸ் கொடுத்தா கூட ஹாஃப் ஜூஸ் குடிச்சு அப்படியே வச்சிரும். சார் எனக்கெல்லாம் நாங்களாம் அவ்வளோ தீனி பண்ணுறாங்க கிடையாது சொல்லிட்டு ஹாஃப் ஜூஸ் அப்படியே வச்சுருவோம். இதே சின்ன குழந்தைங்க வராங்க, என்ன பண்ணுவாங்க? நார்மல் டேஸ்லையும் விட்டிங்கன்னா விளாண்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. அவங்களுக்கு என்ன தெரியும்? நான் இருக்கேன், என்னை சுற்றி நிறைய பொருட்கள் இருக்குது, எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், இஷ்டத்துக்கு விளையாடலாம்னு யோசிப்பாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நார்மல் டேஸில் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறோம், யாருமே இல்லாதப்போ ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறோம். என்ன வித்தியாசம் ரெண்டுக்குமே? நாம தான் அன்றைக்கி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணோம், இன்றைக்கி வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறோம். என்ன ரீசனாக இருக்கும்? ஒரே ஒரு ரீசன் தான். என்ன ரீசன்? நம்மளை யாரோ கண்காணிச்சிட்டு இருக்காங்க, போட்டுருக்காங்கல்ல. கடைக்குள்ளே போனால் நீங்கள் சிசிடிவி கண்காணிப்பில் உள்ளீர்கள், அங்கே கேமராவே இருக்காது. அந்த போர்டை படித்தாவே தப்பு செய்கிறவங்க கூட, தப்பு செய்ய நினைக்கிற கூட என்ன பண்ண, உடனே ஒழுங்காக இருக்கும்டான்னு நினைப்பான் இல்லையா? அப்போ குழந்தைகளுக்கும் வளர்ந்தவங்களுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? குழந்தைங்க 2 விஷயத்தை தான் பார்ப்பாங்க இந்த உலகத்தில். என்ன பார்ப்பாங்க தெரியுமா? நான் இருக்கேன், என்னை சுற்றி நிறைய பொருட்கள் இருக்குது, எல்லாத்தையும் இஷ்ட பிரகாரம் என்ஜாய் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம்னு நினைப்பாங்க. ஆனால் வளர்ந்தவங்க 3 விஷயத்தை பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க தெரியுமா? நான் இருக்கேன், என்னை சுற்றி நிறைய பொருட்கள் இருக்குது, எங்கள் 2 பேருக்கும் பின்னாடி ஒரு ஓனர் ஒருத்தர் இருக்கார், அவர் எங்களை கவனிச்சிட்டு இருக்கார், நான் அதனால் சரியாக நடந்துக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்குது. இந்த மெச்சூரிட்டி எப்போ வரும் அப்படின்னா, எனக்கு பின்னாடி ஒரு ஓனர் இருக்கார், எனக்கு பின்னாடி ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குது, எனக்கு பின்னாடி ஒருத்தர் என்னை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ற அந்த புத்தி வந்தால் மட்டும்தான் அவனை நம்ம மெச்சூர்ட் பர்சன் சொல்லி சொல்கிறோம். ஆமாவா இல்லையா? எல்லாம் என்ன சொல்கிறோம்? ஏன்னா சின்ன குழந்தைய அவனுக்கு இது கூட தெரியாதடா, கேட்டு செய்ய மாட்டேன்னு சொல்லி கேட்போம். அப்போ மனுஷன் அப்படின்னா இந்த 3 விஷயத்தை அவன் புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்மை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், நம்ம 2 பேருக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய நம்முடைய ஓனர், நம்முடைய மேனேஜ்மெண்ட், நம்முடைய நிர்வாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடவுள் அப்படின்ற சக்தியை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த 3 விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் நம்ம ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி சமுதாயம் எப்படி தெரியுமா இருக்குது? குழந்தைகளை போல் இருக்குது. நாம் எல்லாரும் பிறக்கிறோம், இந்த உலகத்தில் வளர ஆரம்பிக்கிறோம். எப்படி வளர ஆரம்பிக்கிறோம்? நம்ம இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி இயற்கை வளங்கள் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? இஷ்டத்துக்கு அழிச்சிட்டு இருக்கோம். காரணம் என்ன தெரியுமா? நாம் என்ன தெரியுமா நினைக்கிறோம்? நான் இருக்கேன், இந்த உலகம் இருக்குது, என் இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணலாம்னு நினைக்கிறோம். எதை மறந்து போயிட்டோம்? நம்ம
கடவுள் அப்படின்ற மூன்றாவது ஒரு தத்துவத்தை மறந்தே போயிட்டோம். இதனால தான் இன்றைக்கி சமுதாயத்தில் பயமற்ற தன்மை, இன்னும் நிறைய தப்பு பண்ணக்கூடிய தன்மையெல்லாம் வந்துடுது. அதனால தான் சொல்கிறார், பிரபா சொல்கிறாரு, கடவுளை பற்றி நாம் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா, கடவுளை பற்றி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா இஷ்டம் வந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கக்கூடாது, சாஸ்திர பிரகாரம் சொல்லிக் கொடுக்கணும், பகவத்கீதையிலேருந்து சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அப்படி கடவுளுடைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா மனுஷங்களுக்கு பொறுப்பும் வராது, பயமும் வராது, நல்லவங்களாக வாழணும் அப்படின்ற எண்ணமும் வராது. ஸோ பிரபுபாதர் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ என்ன பண்ணுறார், இந்த கிருஷ்ண பக்தியை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். என்ன நடந்துன்னு பார்க்கலாம். Krishna will give you protection. That is Krishna's promise in the Bhagavad Gita. Kaunteya pratijanihi name bhakta pranashyati. You can declare throughout the whole world that my devotees will never be vanquished. You can declare. I began to chant this Hare Krishna mantra. I was chanting there for 3 hours with a little small mridanga. And these boys, American boys, they assembled and gradually they joined. And it is increasing. We started in New York, then we started our branch in San Francisco, in Los Angeles, in Santa Fe. In London Times there was an article. They said that Krishna chanting startles London. ஸோ இப்படி பிரபுபாதர் அங்கே போனார், அமெரிக்காவுக்கு போனார். 1966 ஆரம்பித்தார் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை. முதல்ல இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை நியூயார்க்கில் ஆரம்பிக்கிறார். நியூயார்க்கில் ரெஜிஸ்டர் பண்ணுறார். என்ன ரெஜிஸ்டர் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு பக்தி மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணுறார் கவர்மெண்ட்டில். என்ன பேர் தெரியுமா வச்சார் இந்த இயக்கத்துக்கு? பேர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் அப்படின்னு பேர் வச்சார். இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், இஸ்கான் சொல்கிறோம் இல்லையா, இஸ்கானுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன? இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். பிரபுபாத் நினச்சா என்ன பண்ணியிருக்கலாம், இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் பிரபுபாத் கான்சியஸ்னஸ் பேர் வச்சிருக்கலாம், ஆனால் வைக்கல. இன்னைக்கு நிறைய பேர் தன்னை யார் குருன்னு சொல்லிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய பேரை வச்சுக்கிறாங்க. இந்த மிஷன் அந்த மிஷன் அப்படின்ட்டு குருவுடைய பேர் தான் இருக்கே தவிர பகவானுடைய பேரே கிடையாது. நீங்கள் அவருடைய அந்த குருஜியுடைய கோயிலுக்கு போய் பாருங்கள், அங்கே குரு தான் உட்காந்துட்டு இருப்பார், பகவானே இருக்க மாட்டார். பகவான் எங்கேயோ சைடில் ஓரமாக வச்சுருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி நிறைய பேர் குரு அப்படின்ற பேரில் கடவுள் அப்படின்ற தன்னையே சொல்லிட்டு ஏமாத்திரம் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவருடைய மத்தியில் இன்றைக்கி கிருஷ்ண பக்தி இயக்கத்தை நிறுவனது மட்டும் இல்லாமல் அதற்கு கிருஷ்ண பக்தி இயக்கம்னு பேர் கொடுத்தார். அதுதான் பிரபுபாதருடைய மிக உயர்ந்த விஷயம். அதனால் குரு அப்படின்னா எப்படி தெரியுமா இருக்கணும், 2 குணத்தை சொல்கிறார். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. குரு எப்படிப்பட்டவராக இருக்கணும் அப்படின்னா சாஸ்திரத்தை படித்தவராக இருக்கணும், சாஸ்திரத்தை மட்டுமே பேசுகிறவராக இருக்கணும். அவர் தான் குரு, மற்ற யாரும் குரு கிடையாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, குரு சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது, உண்மையை சொல்கிறதுனால தான் அவர் குரு. நான் பேசுகிற விஷயம் புரியுதா அவங்க எல்லாருக்குமே? நாம் என்ன தெரியுமா நினைக்கிறோம், எல்லாருமே ஒரு குருஜி வந்து என்ன சொன்னாலும் உண்மை நினைக்கிறோம். தப்பு. குருஜி சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. அவர் உண்மையை சொன்னால் மட்டும்தான் குருஜி. குரு சொல்கிறதெல்லாம் சாஸ்திரம் கிடையாது, சாஸ்திரத்தை பேசினா மட்டும்தான் அவர் குரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஏதாவது குருஜி பேசுகிறார் அப்படின்னா முதல்ல கேளுங்க, அவர் என்ன சாஸ்திரத்தை பேசுகிறாருன்னு கேளுங்க. அவர் சாஸ்திரத்தை பேசலை அப்படின்னா அவர் நம்ம குரு கிடையாது. நமக்கு பகவானை சொல்லிக் கொடுக்கவே முடியாது. ஏன்னா பகவானை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சாஸ்திரத்தினால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு வியாசர் சொல்கிறார். அதனால் பிரபுபாதர் செஞ்சு காட்டினார். அவர் என்றைக்குமே தன்னை கடவுளை சொல்லிக்கல, எல்லாரும் என்ன வழிபடுங்கன்னு சொல்லி கொடுக்கல. நீங்கள் பாருங்களேன், இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இங்கே பிரபுபாத் எங்கே இருக்கார், அங்கங்கே ஃபோட்டோவில் இருக்கார். பட் முக்கியமாக நம்மளுக்கு என்ன தான் யாரை வழிபடுறோம், கிருஷ்ணரை தான் வழிபடுறோம். ஸோ குரு எப்படிப்பட்டவராக இருக்கணும் அப்படின்னா பகவான் யார், அந்த பகவானை எப்படி வழிபடுவது அப்படிங்கிற விஷயம் சொல்லிக் கொடுக்குற ஒரு போதகராக தான் இருக்கணுமே தவிர
தன்னை கடவுள் சொல்கிறவர் குருவே ஆக முடியாது. ஸோ அப்படிப்பட்ட பிரபுபாதர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார். 12 வருஷம்தான். அமெரிக்காவுக்கு போனதுக்கப்புறம் 12 வருஷம்தான் இருந்தார், இந்த உலகத்தில் இருந்தார். இந்த 12 வருஷத்தில் உலகத்தை 14 முறை சுற்றி வந்துட்டார் பிரச்சாரத்துக்காக. 108 கோயில்களுக்கு மேலே கட்டினார், 80 புஸ்தகத்துக்கு மேலே எழுதினார், ஆயிரக்கணக்கான சிஷ்யர்களை உருவாக்கினார். தனி மனுஷனை, வேறு எதுவுமே அவர்கிட்ட சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிடையாது. அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு இன்கம், ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா, வாய் நிறைய ஹரே கிருஷ்ண மந்திரம் தான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த ஒரு மந்திரம் தான் அவர்கிட்ட இருந்தது, வேறு எதுவும் கிடையாது. இந்த ஒரு மந்திரத்தை உட்காந்து அவர் பாட்டுக்கும் உட்காந்து பார்க்கில் பாடிக்கிட்டே இருப்பார், மணிக்கணக்கில் பாடிட்டு இருப்பார். அங்கே இருந்த ஹிப்பிக்கள், போதையில் இருந்த ஹிப்பிக்கெல்லாம் வந்து இவர் பக்கத்தில் உட்காந்து மியூசிக் நல்லா இருக்கே, பாடுறது நல்லா இருக்கேன்னு சொல்லி உட்காந்து அவங்கள என்ன பண்ணுவாங்க, உட்காந்து கை தட்டிட்டு இருப்பாங்க. மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது இல்லையா? தெரிஞ்சு மருந்து சாப்பிட்டாலும் தெரியாம மருந்து சாப்பிட்டாலும் மருந்து என்ன பண்ணும், கண்டிப்பாக வேலை செய்யும். அதுபோல் கிருஷ்ண மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கிறதுனால இது வைப்ரேஷன் தானே, டிரான்சென்டல் வைப்ரேஷன் சொல்லி சொல்கிறோம். இந்த ஹரே கிருஷ்ண மந்திர வைப்ரேஷன் அவங்களுக்குள்ளே போக 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 என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க இதயமானது கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தமாக ஆரம்பிக்குது. ஸ்ருண்வதாம் ஸ்வகத கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தன ஹிருதயந்தஸ்தோஹி அபத்ராணி விதுன்னோதி சுகுர்த் சதாம் ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. பாகவத்தை சொல்கிறாங்க, எப்போ நாம் கிருஷ்ணரை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறோமோ, கிருஷ்ணான்ற வார்த்தை நம்ம காதுக்குள்ளே போக ஆரம்பிக்குதோ, அந்த வார்த்தை நம்ம இதயத்தில் இறங்கி இதயத்தில் தேவையில்லாத களங்கங்களை நம்மக்கிட்ட எடுக்க ஆரம்பிக்குதான். நம்மளாம் நல்லவங்க தான், ஆனால் இதயத்தில் தேவையில்லாமல் நிறைய அழுக்குகள் போய் சேர்ந்துருக்கு. காமம், கோபம், பேராசை, பொறாமை, நிறைய அழுக்குகள் இருக்குது. இதெல்லாம் எடுக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்திருக்கீங்க. இங்கே இருக்கவங்களை யாரெல்லாம் இன்னைக்கு குளிச்சுட்டு வந்திருக்கீங்க? யாரெல்லாம் குளிச்சுட்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு? ஓ, எல்லாரும் குளிச்சிட்டிங்களா? வெரி குட். யாரெல்லாம் இன்னைக்கு ப்ரஷ் பண்ணல? யாரெல்லாம் இன்னைக்கு காலைல ப்ரஷ் பண்ணல? எல்லாரும் ப்ரஷ் பண்ணிட்டீங்களா? வெரி குட், பரவாயில்லையே. நீங்கள் சொல்ல முடியுமா, சார் என்கிட்ட நிறைய பணம் இருக்குது சார், நான் இன்னைக்கு ப்ரஷ்ஷே பண்ண தேவையில்லை சார், வாய் நாத்தம் அடிக்க முடியும், யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சார் நான் பெரிய பொசிஷனில் இருக்கேன் சார், நிறைய படிச்சிருக்கேன் சார், நான் குளிக்கவே தேவையில்லை சார், என்னோட உடல் ஸ்மெல்லே வர, யாரும் சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. எல்லாரும் செஞ்சாகணும். உங்ககிட்ட என்ன ஸ்டேட்டஸ் இருந்தாலும் இந்த 2 காரியத்தை எல்லாரும் செஞ்சாகணும். தினம் நம்மளை க்ளீன் பண்ணியே ஆகணும். உதாரணத்துக்கு க்ளீன் பண்ணலாம் என்ன ஆகும்? ஒரு நாள் ப்ரஷ் பண்ணலாம் என்ன ஆகும்? வாய் ஸ்மெல் வரும். யாருக்கு? மற்றவங்களுக்கு. ஒரு வாரம் ப்ரஷ் பண்ணலன்னா நமக்கே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஒரு வருஷம் ப்ரஷ் பண்ணலன்னா வாயில் நோய் வந்து எல்லாம் கொட்டி போயிடும். ஆமாவா இல்லையா? அப்போ நாம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நம்மளை க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். வாயை ப்ரஷ் பண்ணுறோம், உடம்பை க்ளீன் பண்ணுறோம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது, அதை க்ளீன் பண்ண மறந்தே போயிட்டோம். என்ன விஷயம் அது? நம்முடைய மனசு. கேட்குதா நான் பேசுறது எல்லாருக்குமே? மனசை க்ளீன் பண்ணுறோமா? எல்லாருக்கும் மனசு இருக்கா? நம்மளை கேட்பாங்கல்ல, ஏப்பா உனக்கெல்லாம் மனசு இருக்கா, மனுஷனாப்பா நீ அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ மனுஷனா உனக்கு என்ன இருக்கணும்? கண்டிப்பாக மனசு இருக்கணும். அப்போ தினசரி என்ன பண்ணணும்? மனசையும் க்ளீன் பண்ண தெரியணும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால மனசை க்ளீன் பண்ணுறதே கிடையாது. அப்போ என்ன ஆகும்? மனசில் நிறைய அழுக்குகள் சேர்ந்து 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 என்ன ஆகும் அப்படின்னா, மனசு ஃபுல்லாக நிறைய அழுக்கு நிறைஞ்சு போயிடுது. அந்த அழுக்கு தான் வெளில நம்மக்கிட்ட நிறைய கெட்ட குணங்கள்லாம் வெளில வர ஆரம்பிக்குது. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு மனநோய் வருது. இன்றைக்கி உலகத்திலேயே மிகப்பெரிய நோய், மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா மனசு சரியில்லை சார். எல்லாரும் சொல்கிறாங்க, வீட்டில் எல்லாம் இருக்குது சார், மனசு சரியில்லை சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்? மனசில் அவ்வளோ அழுக்கு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தினசரி மனசையும் க்ளீன் பண்ண தெரியணும் இல்லையா? அதனால தான் இங்கே பிரபுபா சொல்கிறாரு, அவர் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். அந்த அமெரிக்க மக்கள் யாராக வேணா இருக்கட்டுமே, அவங்க எவ்வளோ பெரிய அப்பாட்டக்காராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய யாராக வேணா இருக்கட்டும், மோசமான ஆளாக இருக்கட்டும், ஆனால் இந்த கிருஷ்ண நாமம் உள்ளே போக 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 அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் எல்லாம் போக ஆரம்பிச்சிடுது. கிருஷ்ண பக்தரெல்லாம் மாறிட்டாங்க. அதான் சொன்னேன் இல்லையா, 12 வருஷத்தில் இவ்வளோ பெரிய ஒரு அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை நிர்வாகம் பண்ண முடியும் அப்படின்னா வெறும் ஹரே கிருஷ்ண மந்திரம் அப்படின்ற ஒரே ஒரு நிதியை கொண்டு பண்ணார். ஸ்ரீல பிரபுபாத் கி
ஸோ அவர் என்ன பண்ணார், அடுத்தது என்ன பண்ணார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த சைடு மூடிடுங்க, எல்லாரும் உள்ள அனுப்புங்க. அந்த சைடு அந்த கேட் மூடிடுங்க. इसी भाव को आज पूरी दुनिया में श्रील प्रभुपद स्वामी ने लाखों करोड़ों अनुयायी और लाखों करोड़ों कृष्ण भक्त स्वाभाविक रूप से अनुभव कर रहे हैं. ये वो कृष्ण कॉन्शियसनेस है जिसकी अलख प्रभुपाद स्वामी जी ने पूरी दुनिया तक पहुंचाई. साथियों, हम सब जानते हैं कि प्रभुपाद स्वामी एक अलौकिक कृष्ण भक्त तो थे ही, साथ ही वो एक महान भारत भक्त भी थे. उन्होंने देश के स्वतंत्रता संग्राम में संघर्ष किया था. उन्होंने असहयोग आंदोलन के समर्थन में स्कॉटिश कॉलेज से अपना डिप्लोमा तक लेने से मना कर दिया. श्रील प्रभुपाद स्वामी हमेशा कहते थे कि वो दुनिया के देशों में इसलिए भ्रमण कर रहे हैं क्योंकि वो भारत की सबसे अमूल्य निधि दुनिया को देना चाहते हैं. स्वामी जी के पूज्य गुरु जी श्रील भक्ति सिद्धांत सरस्वती जी ने उनके अंदर वो क्षमता देखी, उन्हें निर्देश दिया कि वे भारत के चिंतन और दर्शन को दुनिया तक ले जाएं. Despite of all my difficulties, all my inconveniences, I have taken all the risks in the old age because I am in duty bound. श्रील प्रभुपाद जी ने ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு சின்ன கொஸ்டின் கேட்குறேன், பதில் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே, நான் ஒவ்வொரு மிருகத்தோடைய பேராக சொல்லிட்டு வருவேன், அதனுடைய ஸ்பெஷல் குவாலிட்டி என்னன்னு எல்லாரும் சொல்லணும். கழுகு தூரப்பார்வை, ஓகேவா? குதிரை வேகமாக ஓடும், யானை ரொம்ப பலம் இருக்கும், குரங்கு தாவிட்டே இருக்கும், பனிக்கரடி நல்லா தூங்கிட்டே இருக்கும், 3 மாதம் நல்லா தூங்கும், குயில் நல்லா பாடும், மனிதன் நீங்களே பாருங்களேன். நான் மற்ற மிருகத்தை சொல்லும் போது ஈஸியாக சொல்லிட்டீங்க சார். நாய்னா இப்படி தான் சார் இருக்கும், குரங்குனா இப்படி தான் சார் இருக்கும், கழுகுனா இப்படி தான் சார் இருக்கும், யானைனா இப்படி தான் சார் இருக்கும், எல்லாம் ஈஸியாக தெரிஞ்சு போயிடுது. மனுஷனா எப்படி இருப்பான்? ஒரு நாள் அண்ணன் சிங்கம் மாதிரி இருப்பார், போட்டிருப்பான் எங்கள் அண்ணன் சிங்கம் போட்டிருப்பாங்க. சிங்கம்ன்றது அவ்வளோ பெரிய நல்ல வார்த்தை கிடையாது. ஏன்னா சிங்கத்துக்கு சாப்பாடு யார் தெரியுமா கொடுப்பாங்க? ஆண் சிங்கத்துக்கு யார் கொடுப்பாங்க? பெண் சிங்கம் தான் கொடுப்பாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாமல் சிங்கம் தினசரி ஃபுட்டெல்லாம் கிடைக்காது. ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ஷில் போய் சாப்பிட்டு வரும், தினமும் அடித்து வச்சு 1 மாதம் அங்கேயே அழுகிட்டு இருக்கும், அதை ஃபுட்டு சாப்பிடணும். அதனால் யாராவது வந்து சொன்னாங்கன்னா எங்கள் அண்ணன் சிங்கம் சொல்லி சொன்னாங்கன்னா பழைய சோறு அழுகி போனதை சாப்பிட்றாங்க அப்படின்னு அர்த்தம். எனவே அதை விடுங்க. அப்போ நமக்கு என்ன தெரியுமா விஷயம்? ஒரு நாள் நம்ம சிங்கம் மாதிரி இருக்கான், ஒரு நாள் குரங்கு மாதிரி தாவிட்டே இருக்கார், ஒரு நாள் எருமை மாடு மாதிரி மதம் இருக்கார், ஒரு நாள் புழு மாதிரி நெண்டிக்கிட்டே இருப்பார். மனுஷன் இப்படி இருக்கக்கூடாது. மனுஷன் அப்படின்னா அதற்கான சிறப்பு குணம் என்னன்ட்டு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. மற்ற மிருகத்தெல்லாம் எப்படி சிறப்பு குணம் இருக்கோ மனிதனுக்கு ஒரு சிறப்பு குணம் இருக்கான். என்ன குணமாக இருக்கும் தெரியுமா? யாருக்கா ஐடியா இருக்கா? மனிதனுக்கு உண்டான சிறப்பு குணம் என்ன தெரியுமா? இருக்காது. தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். மனிதனுக்கே உண்டான சிறப்பு குணம் என்னது? பக்தின்னு சொல்றாங்க. பக்தி செஞ்சு நம்ம என்ன பண்றோம்? மறுபடியும் மிருகம் செய்யக்கூடிய அதே 4 காரியம் தான் பண்றோம். மிருகம் 4 காரியம் பண்ணுன்னு சொல்லி சொல்றாங்க. என்ன மிருகம் 4 காரியம் பண்ணும்? உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம், தற்காத்து கொள்ளுதல். மிருகம் பண்ணக்கூடிய காரியம் 4 காரியம் பண்ணும். மனிதனா பிறந்து நாம் என்ன பண்றோம்? சாப்பிட்றோம், தூங்குறோம், இனப்பெருக்கம் பண்றோம், பாதுகாத்துக்கிறோம். கோயிலுக்கு போறது இதுக்கு தான், ஸ்கூலுக்கு போறது இதுக்கு தான், வேலைக்கு போறது இதுக்கு தான், எல்லாமே இதுக்கு தான். அதனால இது பெரிய வித்தியாசம் கிடையாது. மனிதன் அப்படின்னா இந்த 4 காரியத்தை தாண்டி ஒரு முக்கியமான காரியத்தை பண்ணும், உயர்ந்த காரியத்தை பண்ணும். அது என்னன்னு புரிஞ்சுக்கணும். வேற ஏதாவது ஐடியா இருக்கா? மனுஷனுக்கு உண்டான ஸ்பெஷல் குவாலிட்டி வேற ஏதாவது தெரியுமா? இருக்காது. பக்தர்கள் சொல்ல வேண்டாம், புதுசாக வந்தவங்க. விஞ்ஞானம். ஸோ விஞ்ஞானத்தை நம்ம உபயோகப்படுத்துகிறோம், ஆனால் விஞ்ஞானத்தை மறுபடியும் எதுக்கு தான் உபயோகப்படுத்துகிறோம்? அதே 4 விஷயம்தான். மெய்ஞானம் சொல்கிறீங்களா? ஓகே, வெரி குட். மெய்ஞானம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கருணையா?
சத்தமா? சம்பாத்தியமா? சம்பாத்தியம் பண்றோம். எதுக்காக பண்றோம்? ஏன் நீங்க பாத்தீங்கன்னா காலையில குருவியெல்லாம் எந்திரிக்குது. குருவி என்ன தெரியுமா பண்ணுது? காலையில் இன்னும் கேட்குது, பேசுது. இன்னைக்கு நம்ம எங்க போய் சாப்பாடு கொண்டு வரலாம்? ஒரு கூட்டம் போடுது, சம்பாத்தியம் அதுவும் பண்ணிட்டு தான் இருக்கு. தேனீக்கள் இருக்குல்ல, ஹனி பீ, தேனீக்கள், அது என்ன தெரியுமா பண்ணுமா? தினசரி சொல்லப்படுது, ஒரு தேனி ஒரு நாளைக்கு சராசரியா 200 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுமா. 200 கிலோமீட்டர். நம்மளால நடக்க முடியும்? 200 கிலோமீட்டர் நடக்க முடியுமா? நடக்க முடியாது. ஆனால் தேனி 200 கிலோமீட்டர் ஓடுதான், பறந்து போகுதான். அதுக்கு தான் ஜிபிஎஸ் இருக்கா? இன்னைக்கு வந்து தேன் எங்கே கிடைக்கும்? ஜிபிஎஸ்ல டைப் பண்ணி போக போதா? கிடையாது. தேடிக்கிட்டே போகணும். திரும்ப வரும்போது அதே வழியை சேர்ந்து வந்தாகணும். தப்பான வழி மாறி போயிடுச்சுன்னா அவ்வளோதான், கூட்டுக்கு போக முடியாது. ஸோ 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது, அங்கே போய் தேன் எடுக்குது, மறுபடியும் வந்து சேருது. ஏன் பண்ணுது இதெல்லாம்? தான் சாப்பிட்றதுக்காகவா? கிடையாது. நமக்கு தேன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணம். தேனி அன்றைக்கி தேன் சாப்பிடவே சாப்பிடாது, நீங்கள் பார்த்தா தெரியும். அதே போல் தேன் என்ன தெரியுமா பண்ணும்? 24 மணி நேரமும் விசிறிக்கிட்டே இருக்கும் அந்த தேனை, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. நாம் என்ன தெரியுமா பண்ணுறோம்? ஒரே ஒரு நிமிஷத்தில் போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சேர்ச்ச தேனை நெருப்பை காட்டி அதை கொளுத்தி அதை சாகடிச்சுட்டு தூக்கிட்டு வந்துடுறோம். நம்முடைய புத்தி அவ்வளோதான் இருக்குது. அதனால் அதுக்கு நல்ல புத்தி இருக்குது. நம்மளை விட சின்ன சின்ன மிருகங்களுக்கு நல்லாவே புத்தி இருக்குது. நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? ஹரே கிருஷ்ணா சொல்லட்டுமா? சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது, நான் சொல்லலை. சாஸ்திரம் தெரியுமா சொல்லுது? மனிதனுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் குணம் என்ன அப்படின்னா தவம் அப்படின்னு சொல்லுது. என்ன குணம்? எல்லாருமே தவம் அப்படின்னு சொல்லுது. தவம்னா என்னது? உட்காந்து கண்ணை மூடிட்டு ஓம் அப்படின்னு தியானம் பண்ணுறதுக்கு பேர் தவம் கிடையாது. நீங்கள் நிறைய தடவை வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க, உனக்கா நான் எவ்வளோ தவம் இருந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. தவம்னு என்ன தெரியுமா? மற்றவங்க சந்தோஷத்திற்காக, மற்றவங்க நன்மைக்காக நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிரமங்கள் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் தவம். நாம் வாழ்க்கையில் நம்ம அப்பா அம்மா தவம் பண்ணியிருக்காங்க. நாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க சிரமத்தை எடுத்திருக்காங்க. நிறைய தலைவர்கள்லாம் தவம் பண்ணியிருக்காங்க. நாம் சுதந்திரமாக இருக்கணுன்றதுக்காக அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்காங்க? நிறைய சிரமத்தை ஏற்றிருக்காங்க. நிறைய விஞ்ஞானிகள் அவங்க தவத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன்? நாம் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. இன்றைக்கி சுற்றி பார்த்து நிறைய காவலாளிகள்லாம் இருக்காங்க, காவலர்கள் இருக்காங்க. நாம் பாதுகாப்பாக இருக்கின்றதுக்காக அவங்க தவத்தை மேற்கொள்கிறாங்க, அவங்க கஷ்டத்தை எடுக்கிறாங்க. அப்போ மனித வாழ்க்கை அப்படிங்கிறது எதில் ஆரம்பமாகுது அப்படின்னா தவத்தில் ஆரம்பிக்குதான். எவ்வளோ அழகான ஒரு விஷயம், யோசிச்சு பாருங்கள். மனுஷ வாழ்க்கையில் எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை விட்டுட்டு மற்றவங்க நன்மைக்காக உழைக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா மொத்த சமுதாயமே மாறி போயிடும். பிரபுபாதிங்க தான் சொல்கிறார், நான் என்ன தெரியுமா பண்ணேன்? என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை ஏற்றுக்கிட்டேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனையாகவே தெரியல. என்ன காரணம் தெரியுமா? நான் என்னுடைய குறிக்கோள் வித்தியாசமாக இருந்தது. என்னுடைய குறிக்கோள் என்னவாக இருந்தது? எப்படியாவது உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். சர்வே ஜனாகா சுகினோ பவந்துன்னு சாஸ்திரம் சொல்லுது. உலகத்தில் இருக்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷம் எங்கே இருக்குது? நான் வாங்கக்கூடிய பொருட்களில் கிடையாது. நான் ஆரம்பத்தில் உங்ககிட்ட சொன்னேன், சந்தோஷம் எங்கே இருக்குது அப்படின்னா மனசில் தான் இருக்கே தவிர பொருட்களில் கிடையாது. அதனால் மனசை க்ளீன் பண்ணக்கூடிய இந்த பக்தி விஷயத்தை சொல்லி கொடுத்தாதான் மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் பிரபுபாத் இவ்வளோ பெரிய முயற்சி எடுத்துட்டார். ஸோ நாம் என்ன தெரியுமா பண்ண வாழ்க்கையில் இந்த கிருஷ்ண பக்தியை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற இந்த தவத்தை எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை விட ஒரு சமுதாய சேவை வேறு எதுவுமே கிடையாது. மற்றவங்களுக்கு நாம் கிருஷ்ண பக்தியை சொல்லிக் கொடுக்கறத காட்டிலும் ஒரு சமுதாய சேவை, மற்றவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கறத காட்டிலும் ஒரு சமுதாய சேவை, ஒரு மனுஷனுக்கு நாம் நல்ல காரியம் செய்யவே முடியாது. பிரபுபாத் அந்த மாதிரி உயர்ந்த சேவை தான் பண்ணார். அவர் என்ன பண்ணார் பார்க்கலாம். अपने गुरु के इस आदेश को अपना मिशन बना लिया और उनकी तपस्या का परिणाम आज दुनिया के कोने कोने में नजर आता है. They did not come to hear Hari. They came for love feast. From very beginning, when I was in 26, the second avenue, every Sunday I was giving nice food stuff, at least 200 men. And daily at least more than 15-20. I was cooking myself. Then I registered this Krishna Consciousness Society under Religious Act of New York in 1966. And gradually people took interest.
And then I started my kirtan at the Tomkinson Square. I suggested Samsundar that on a chart you make enough like dough and put this to successful. As a newspaper, people in general never felt such ecstasis as that feeling in the Rath Yatra. So our Rath was so high that the Guardian paper, they criticized that this Rath Yatra is rival to Nensal Kanal. अगर प्रभुपाद जी ने अकेले विश्व को इतना कुछ दिया है, तो जब हम सब उनके आशीर्वाद से एक साथ प्रयास करेंगे तो कैसे परिणाम आएंगे? ஸோ இங்கே பிரபுபாதர் அங்கே அமெரிக்காவுக்கு போனார், பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். எப்படி பிரச்சாரம் பண்ண அப்படின்ற விஷயத்தை சொல்கிறார். ரொம்ப கஷ்டம்லாம் படவே இல்லையா. அவர் செஞ்ச முதல் விஷயம் லவ் ஃபீஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆரம்பித்தார். அன்பு விருந்துன்னு ஆரம்பித்தார். வரக்கூடிய ஹிப்பிக்களுக்கு ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லி கொடுத்தார். வெறும் காதில் கேட்டு கேட்டு போனால் பத்தாது, வயிறுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு என்ன ஆகும், அப்பப்போ பசிக்கவும் ஆரம்பிக்கும். ஸோ வயிற்றுக்கு ஏதாவது கொடுத்துட்டே இருக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு கருவி அப்படின்னா நம்ம நாக்கு தான். நாக்கில் தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. நாக்கு ரெண்டு வேலை பண்ணும். என்ன பண்ணும்? பேசும், ருச்சிக்கும். இது ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃபே பேலன்ஸ் ஆகிடும். தேவையில்லாமல் பேசாதீங்க, தேவையில்லாத விஷயத்த சாப்பிடாதீங்க, அவ்வளோதான். வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சிடலாம். அப்போ என்ன பண்ணார் பிரபுபாதர்? முதல்ல இந்த நாக்கை கட்டுப்படுத்தினார். எப்படி கட்டுப்படுத்தினார்? தேவையில்லாத பேச்சை ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்ல சொல்லி கட்டுப்படுத்தினார். தேவையில்லாத சாப்பாட்டை கிருஷ்ண பிரசாதம் கொடுத்து கட்டுப்படுத்தினார். நீங்கள் சாப்பிட்றீங்களா, இங்கே எல்லாமே கிருஷ்ண பிரசாதம் தான். பக்தர்கள் தயாரித்து பக்தியோட பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை கொடுக்குறாங்க, கிருஷ்ண பிரசாதமாக சாப்பிட்றோம். நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுறோம், தினசரி இப்படி தான் சாப்பிடும். இங்கே இஸ்கானில் யாரெல்லாம் வராங்களோ எல்லாருக்கும் இந்த ஒரு நியதி இருக்குது. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவாங்க, வெளியில் எங்கேயும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. இப்போ நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஹெல்த் இஷ்யூஸ் குறைஞ்சி போயிடும். நாம் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்முடைய குணங்களாக மாறுது. சாஸ்திரம் அதான் சொல்லுது. நாம் சாப்பிட்ட கட்டுப்படுத்துறதுனால நம்முடைய புத்தியும் ரொம்ப நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். பிரபுபாத் என்ன பண்ணாரா, முதல்ல எல்லாம் கிருஷ்ண பிரசாதமாக கொடுக்க ஆரம்பித்தாராம். அவரே சமைப்பார். யோசிச்சு பாருங்க, 70 வயசு ஆகிடுச்சு, அவரே சமைக்கணும். எத்தனை பேருக்கு? ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 50-60 ஹிப்பிக்கள் வருவாங்க, அந்த வெஸ்டர்னர்ஸ் வருவாங்க, ஃபாரினர்ஸ், அமெரிக்கன் பாய்ஸ் வருவாங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வருவாங்க. அவரே சமைக்கணும், அவரே எல்லாருக்கும் பரிமாறணும். எல்லோரும் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு தட்டை அங்கங்கே வச்சுட்டு போயிடுவாங்களாம். நம்ம ஊரில் மாதிரி கிடையாது. நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க, குறைஞ்சபட்சம் தட்டை கழுவியாவது வச்சுட்டு போவாங்க. அவங்களுக்கு தெரியாது, தட்டை அங்கேயே வச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ பிரபுபாத் என்ன பண்ணுவார்னா, அந்த எச்சி தட்டை எடுத்து அவர் க்ளீன் பண்ணுவார். குரு அவர், ஆச்சாரியர் அவர். ஆனால் அவர் என்ன பண்ணார், அவ்வளோ சேவை பண்ணியிருக்கார். அவங்களுக்கு அவ்வளோ சேவை பண்ணி என்ன பண்ணார், இந்த கிருஷ்ண பக்தியை சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுத்தனுடைய பயனாக தான் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பித்தது. அதுதான் இங்கே நம்மளை நரேந்திர மோடி சுவாமி சார் நம்முடைய பிரதம மந்திரி சொல்கிறாரு, ஒரே ஒரு தனி நபர் அமெரிக்காவில் போய் இவ்வளோ பெரிய மாற்றத்தை உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் எல்லாரும் சேர்ந்து நான் உழைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய மாற்றத்தை இந்த உலகத்தில் கொண்டு வர முடியும் அப்படிங்க தான் சொல்கிறேன். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ சக்தி இருக்குது. இந்தியாவில் இருந்தால் போனார், அவர் கல்கட்டாவில் தான் போனார், 70 வயசு இருக்கும்போது போனார். ஒரே ஒருத்தர் போயிட்டு உலகத்தில் இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னா, இந்தியர்கள் நம்ம எல்லாருக்கும் இந்த சக்தி இருக்குது. நாம் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணோம், இந்த கிருஷ்ண பக்தியை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம், எல்லாரும் பக்தி மார்க்கத்தை எடுத்துக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய மாற்றத்தை உற்பத்தி பண்ண முடியும். இது நம்முடைய கடமை. இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருத்தருடைய கடமை இதுதான். பாரத பூமி தே ஹொயிலே மனுஷ ஜென்ம ஜாய் ஜென்ம சார்த்தக கரி கரோ பரோபகார் அப்படின்னு சைத்தன்ய மகாபுரு சொல்கிறார். நாம் இந்தியாவில் பிறந்திருக்கோம் அப்படின்னா நம்முடைய பாக்கியம் கிடையாது சார். மற்ற ஊரில் பிறக்கிறது பாக்கியம் கிடையாது. சாஸ்திரம் புகழ்ந்து சொல்லுது, இந்தியாவில் ஒருத்தர் பிறக்கணும் அப்படின்னா தேவர்கள் கூட ஆசைப்படுவாங்களா இந்தியாவில் பிறக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா இது புண்ணிய பூமி.
நிறைய அவதாரங்கள் வந்து இந்த பூமியில் தான் பிறந்திருக்கு. நிறைய ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் நிறைய ஆச்சாரியர்கள் தோன்றிய பூமி இந்த பூமி. ஸோ இந்த பூமியில் பிறக்கிறது நம்முடைய பாக்கியம் கிடையாது. அப்போ இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்கான். என்ன கடமை தெரியுமா இருக்குது? முதல்ல ஜென்ம சார்த்தக கரி, உன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக்கோ. ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தி உன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக்கோ. கரோ பரோபகார், மற்றவங்களுக்கு அதை சொல்லிக் கொடு, மற்றவங்களுக்கு நல்லது பண்ணு. ஸோ இந்தியாவில் பிறந்தவங்களுக்கு இது கடமை. என்ன கடமை? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முதல்ல சரிப்படுத்திக்கோங்க, ஆன்மீகத்தால் சரிப்படுத்திக்கோங்க. நீங்கள் சரிப்படுத்தினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்க. இது இந்தியாவுடைய கடமைன்னு சொல்லி சொல்கிறேன். இதுதான் நம்முடைய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்கிறாரு, இந்தியாவில் இருக்கவங்க ஒவ்வொருத்தருடைய கடமையும் இந்த பக்தியை நம்ம எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எல்லாரும் இங்கே அமைதியாக வந்து உட்காருங்க, பின்னாடி யாரும் நிற்க வேண்டாம். 7:30க்கு நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், வெளில போயிட்டு ட்ரோன் ஷோக்கு போயிடுவோம். அதனால் லைனில் போகிறவங்க கூட தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லாரும் உள்ள அந்த ஹாலில் வந்து உட்காந்துருங்க. இங்கே உட்காந்துங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து என்ன பண்ணலாம், எல்லாரையும் நம்ம ட்ரோன் ஷோக்கு வெளில கூப்பிட்டு போகலாம். யாரும் போக வேண்டாம். ஸோ இருந்து ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போகலாம். हम जरूर मानवीय चेतना के उस शिखर तक पहुंचेंगे जहां से हम विश्व में और बड़ी भूमिका निभा सके, प्रेम के संदेश को जन जन तक पहुंचा सके, अधिकारियों को, बिजनेसमैन को। इस्कॉन के हरे कृष्ण मूवमेंट की सफलता का उदाहरण देता हूं। हम जब भी किसी दूसरे देश में जाते हैं और वहां जब लोग हरे कृष्ण बोलकर मिलते हैं तो हमें कितना अपनापन लगता है, कितना गौरव भी होता है। कल्पना करिए, So many fathers and mothers, take care. So many fathers. My father was very affectionate. He would do everything for me. I lost one father, I've got so many fathers. जब भारत गुलामी के गहरे गर्त में फंस गया था, अन्याय, अत्याचार और शोषण से पीड़ित भारत अपने ज्ञान और शक्ति पर ध्यान नहीं लगा पा रहा था, तब ये भक्ति ही थी जिसने भारत की चेतना को जीवंत रखा, भारत की पहचान को अक्षुण्ण रखा। ये कोई साधारण काम नहीं था। उन्होंने करीब 70 साल की उस उम्र में इस्कॉन जैसा वैश्विक मिशन शुरू किया। जब लोग अपने जीवन का दायरा और सक्रियता कम करने लगते हैं, ये हमारे समाज के लिए और हर व्यक्ति के लिए एक बड़ी प्रेरणा है। कई बार हम देखते हैं लोग कहने लगते हैं कि उम्र हो गई, नहीं तो बहुत कुछ करते हैं, या फिर अभी तो सही उम्र नहीं है ये सब काम करने की। लेकिन प्रभुपाद स्वामी अपने बचपन से लेकर के पूरे जीवन तक अपने संकल्पों के लिए सक्रिय रहे। உள்ள எல்லாரையும் வந்து உட்கார சொல்லுங்க. உள்ள உட்காந்துட்டே நீங்கள் தரிசனம் பண்ணலாம். இந்த வீடியோ ஷோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரோன் ஷோக்கு போகலாம். ஸோ இங்கே நம்முடைய மதிப்புக்குரிய நரேந்திர மோடிஜி சொல்கிறாரு, நான் எப்பெல்லாம் வந்து அயல் நாட்டுக்கு பிரச்சாரம், அயல் நாட்டுக்காக நான் மீட்டிங்காக போகிறேனோ, எங்கே போனாலும் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி என்னை வந்து மீட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்முடைய நாட்டில் கிடையாது, இன்றைக்கி எந்த நாட்டுக்கு போனாலும், நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே ஹரே கிருஷ்ணா இயக்கம் இருக்குது. எனக்கு அப்பப்போ யாராவது கால் பண்ணுவாங்க, ஏதாவது காலேஜினுடைய ஓனர்ஸோ இல்லை வேறு பிஸ்னஸ் பீப்புளோ எனக்கு கால் பண்ணுவாங்க. எதுக்கு கால் பண்ணுவாங்க தெரியுமா? சுவாமிஜி, நாங்கள் வந்து இங்கே இந்தோனேஷியாவில் இருக்கோம், நாங்கள் சைனாவில் இருக்கோம், நாங்கள் ஆஃப்ரிக்காவில் இந்த இடத்துல இருக்கோம், எங்களுக்கு ஏதாவது பிரசாதம் கிடைக்குமான்னு கேட்பாங்க. ஏன்னா அயல்நாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு வெஜிடேரியன் ஃபுட் ரொம்ப கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். ஆனால் இஸ்கான் கோயிலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ போனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிரசாதம் இருக்கும். இதற்காகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர் இஸ்கானுக்கு போகிறது உண்டு. நாங்களும் அப்படி தான் இஸ்கானுக்கு முதல்ல வர ஆரம்பித்தோம்.
நான் 11th படிக்கும்போது முதல்ல இந்த இஸ்கான் டெம்பிள் போக ஆரம்பித்தேன். 2000 முதல்ல போக ஆரம்பித்தேன். ஸோ அப்போ நாங்கள் போனது இதே நாள் தான். நான் இன்றைக்கி தான் ஞாபகப்படுத்திக்கிட்டேன். இந்த நாள் கரெக்டாக பிரபுபாதருடைய தோன்றிய நாள். சாயந்தர நேரம் முதல்ல இஸ்கான் கோயிலுக்குள்ளே போய் உட்காடுறோம். எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் பாடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்டதுக்கு. நல்லா பாடணும். அதுக்கப்புறம் எல்லோரும் எந்திரிச்சு நிற்க சொன்னாங்க. எந்திரிச்சு நின்னோம். அப்புறம் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் பாட்டிலாம் குதிச்சாங்க, ஜம்ப் பண்ணி டான்ஸ் பண்ணாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் உட்கார சொன்னாங்க. மறுபடியும் பகவத்கீதை வந்து உபன்யாசம் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. பகவத்கீதை முதல் முறையாக நான் வாழ்க்கையில் கேட்குறேன். இந்தியாவில் தான் பிறந்திருக்கும், தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்கேன். நான் பிறந்து வளர்ந்தெல்லாம் சேலம். நான் பகவத்கீதை படித்ததே கிடையாது. முதல் முறையாக பகவத்கீதை சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ எல்லோரும் ஃபாரினர்ஸ் தான் அங்கே இருப்பாங்க. அந்த கோயில் யூரோப்பியன்ஸாக நிறைய பேர் இருப்பாங்க. ஒருத்தர் இங்கிலீஷில் சொல்லுவார், இன்னொரு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். நல்லா இருந்துச்சு கேட்டதுக்கு. அதுக்கப்புறம் ஒன்று பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? எல்லாரையும் திரும்பி லைனாக உட்கார சொன்னாங்க. எல்லாருக்கும் இலை போட்டாங்க. எல்லாருக்கும் பெரிய விருந்து வச்சாங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னடா அது, நம்மலாம் கோயிலுக்கு போனால் கியூவில் நிற்க வச்சு நம்மளை எவ்வளோ நேரம் வந்து நடக்க விட்டுருவாங்க. அங்கெல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கோயில் என்ன பண்ணுறாங்க? காதுக்கும் விருந்து கொடுத்தாங்க, கண்ணுக்கும் விருந்து கொடுத்தாங்க, இப்போ வாய்க்கும் விருந்து கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு இந்த கோயில் அப்படின்னு நினச்சேன். பிரசாதம் சாப்பிட்டு வெளில வந்தோம். வெளியில் வரும்போது நிறைய அந்த பக்தர்கள், யூரோப்பியன் பக்தர்கள்லாம் கூப்பிட்டாங்க. நாங்கள் 3 பேர் அண்ணன் தம்பிங்க, 3 பேர் கூப்பிட்டாங்க. நல்லா பசங்களாக இருக்கீங்களே, இப்போ நல்லா டான்ஸ் பண்ணுறீங்க, எங்கேருந்து வரீங்க, உங்கள் பேர் என்னெல்லாம் கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்கள்ட்ட பதிலாக சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு காரியம் பண்ணாங்க. நாங்கள் வெளியில் போகும்போது என்ன தெரியுமா பண்ணாங்க? ஒரு பெரிய பாக்ஸ் ஃபுல்லாக 20 லட்டு அந்த பாக்ஸ் எங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. கொண்டு போங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அன்றைக்கி நாங்கள் யோசித்தோம், இனிமேல் வாரம் என்ன பண்ணோம், இந்த கோயிலுக்கு வந்துட்டு முடிவு பண்ணோம். அன்னையிலிருந்து விடவே இல்லை. அன்றைக்கி அவங்க கொடுத்த லட்டு தான் என்னை கொண்டு வந்து இங்கே நிற்க வச்சுருக்கு. 25 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ நானும் 25 வருஷம் என்ன பண்ணுறேன், இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் தான் இருந்தது. சின்ன குழந்தைகள்லேருந்தே நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம். ஸோ 25 வருஷமாக கொண்டு வந்ததுக்கு அந்த லட்டு தான் ஒரு சின்ன காரணமாக இருந்தது. அதுக்கப்புறம் வாரம் போக ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் போக ஆரம்பித்தோம், சனிக்கிழமை போக ஆரம்பித்தோம், வெள்ளிக்கிழமை நைட் ஆனால் போயிடுவோம். ஸ்கூல் முடிஞ்சதோ இல்லையோ நேராக கோயிலில் தான் போய் நிற்போம் 3 பேரும். நிறைய சேவை பண்ணுவோம், நிறைய படிப்போம், ஸ்லோகம்லாம் கற்றுப்போம். எங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு யாரும் சொல்லிலாம் கொடுக்கல. நாங்கள் பிறப்பினால பிராமண குடும்பத்திலையும் பிறக்கலை. ஆனால் கிருஷ்ண பக்தி எங்களுக்கு பிடிச்சிருந்தது, செய்ய ஆரம்பித்தோம். அதனால தான் இங்கே சொல்கிறாங்க, இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணணும். செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா இதை விட சமுதாயத்துக்கு நம்ம செய்யக்கூடிய நன்மை வேறு எதுவும் கிடையாது. பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. So why not spread this movement in India? This is the beginning. सालों में दुनिया ने जो कुछ देखा, श्रद्धेय अटल जी के शब्दों में कहें तो अटल जी ने इनके विषय में कहा था, वो किसी चमत्कार से कम नहीं था। आज दुनिया के अलग अलग देशों में सैकड़ों इस्कॉन मंदिर हैं। कितने ही गुरुकुल भारतीय संस्कृति को जीवंत बनाए हुए हैं। इस्कॉन ने दुनिया को बताया है कि भारत के लिए आस्था का मतलब है उमंग, उत्साह और उल्लास और मानवता पर विश्वास। आज अक्सर दुनिया के अलग अलग देशों में लोग भारतीय वेशभूषा में कीर्तन करते दिख जाते हैं। कपड़े सादे होते हैं, हाथ में ढोलक, मंजीरा जैसे वाद्य यंत्र होते हैं, हरे कृष्ण का संगीतमय कीर्तन होता है और सब एक आत्मिक शांति में झूम रहे होते हैं। लोग देखते हैं तो उन्हें यही लगता है कि शायद कोई उत्सव या आयोजन है, लेकिन हमारे यहाँ तो ये कीर्तन, ये आयोजन जीवन का सहज हिस्सा है। आस्था का ये उल्लासमय स्वरूप निरंतर पूरी दुनिया में लोगों को आकर्षित करता रहा है। इस्कॉन मंदिर आज इसी सेवा परंपरा के आधुनिक केंद्र बनकर उभरे हैं। मुझे याद है जब कच्छ में भूकंप आया था तो किस तरह
इस्कॉन ने लोगों की सेवा के लिए आगे बढ़कर काम किया था। जब भी देश में कोई आपदा आई है, चाहे वो उत्तराखंड की त्रासदी हो या उड़ीसा और बंगाल में साइक्लोन की तबाही, इस्कॉन ने समाज का संबल बनने का काम किया। कोरोना महामारी में भी आप करोड़ों मरीजों இன்னைக்கு அந்த ஸ்ரீல பிரபுபாதர் நிறுவன இஸ்கான் இயக்கமானது உலகத்தில் 1200 கோயில்களுக்கு மேலே இருக்குது. லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க. அதே போல் நிறைய ஃபார்ம் கம்யூனிட்டிஸ் இருக்குது. சின்ன சின்ன வில்லேஜ் மாதிரி ஃபார்ம் கம்யூனிட்டிஸ் இருக்குது. இவ்வளவு இருக்குது. இவ்வளவு இஸ்கான் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஒரே ஒரு காரியம் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் பகவத்கீதையை உள்ளது உள்ளபடி அதில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுக்குறோம். வேறு ஒன்றும் கிடையாது. ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் ஒரு பகுதி கிடையாது. நான் தினமும் கொஞ்சம் நேரம் வந்து வாக்கிங் போகிறேன், கொஞ்சம் நேரம் வந்து ஜாக்கிங் போகிறேன், கொஞ்சம் நேரம் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், அதே போல் நான் ஆன்மீகத்தை கொஞ்சம் நேரம் பண்ணுறேன் அப்படிங்கிறது கிடையாது. ஆன்மீகம் அப்படிங்கிறது லைஃப்பில் ஒரு பார்ட் கிடையாது. இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப்னு சொல்லிக் கொடுப்பாங்க. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் ஆன்மீகம் இருக்கணும். அதான் நாங்கள் செய்ய முயற்சி பண்ணுறோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், பகவத்கீதையில் தான் சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுறோம். அப்போ இஸ்கான் இயக்கம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் பண்ணிகிட்டு இருக்கு. என்ன பண்ணுது அப்படின்னா மனித சமுதாயத்திற்கு பெரிய சேவை பண்ணிகிட்டு இருக்கு. என்ன சேவை பண்ணிகிட்டு இருக்கு தெரியுமா? ஞானம், பகவானை பற்றிய ஞானம், நம்மை பற்றிய ஞானம், இந்த உலகத்தை பற்றிய ஞானம், இந்த 3 விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. நான் ஆரம்பத்தில் உங்ககிட்ட சொன்னேன், இந்த 3ஐயும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் நாலேஜ்னு சொல்கிறாங்க. போக்தா, போக்யம், பிரேரிதாரம் ச மத்வா அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. நாலேஜ் அப்படின்னா இந்த 3 விஷயத்தை புரிஞ்சுக்கணுமா? என்னென்ன 3 விஷயத்தை? நம்மை பற்றி, ஆத்மாவை பற்றி, இந்த உலகத்தை பற்றி, நமக்கும் இந்த உலகத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய கடவுள் அப்படின்ற 3ஆவது தத்துவம். இந்த 3 தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் நாலேஜ். இதை சொல்லிக் கொடுக்கறது தான் இஸ்கான் இயக்கம் இருந்துகிட்ருக்கு. இதோடு சேர்த்து நாங்கள் என்ன பண்ணுறோம், நிறைய அன்னதானங்களும் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, தினசரி 15 கோடி பசங்களுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, உணவு அடைஞ்சிட்ருக்காங்க. மதிய உணவு நாங்கள் பிரசாதம் கொடுத்துருவோம். இந்தியா முழுவதும் என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி நம்ம எப்படி மதிய உணவு திட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதுபோல் மற்ற ஸ்டேட்டில், இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்டில், உலகத்தில் மற்ற நாடுகள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல் பசங்களுக்கு மத்தியானம் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறா, பிரசாதமாக ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராம் எல்லாமே இஸ்கான்லேருந்து அரேஞ்ச் பண்ண ப்ரோக்ராம் தான். இதுக்கு எல்லாமே இஸ்கான் தான் நாங்கள் தான் பண்ணுறோம். நாங்கள் தான் கலெக்ட் பண்ணி பண்ணுறோம். நிறைய கோயில்கள் கட்டுறோம். எங்களுடைய இஸ்கானுடைய மிக முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா பூஜை பண்ணுறதோ யாகம் பண்ணுறதோ இதெல்லாம் கிடையாது. அவருடைய இஸ்கானுடைய மிக முக்கியமான நோக்கம் மக்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உட்காந்து என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் நேரமாவது பகவானை பற்றி கேட்டுட்டு போகிறீங்க. நமக்கு இந்த பழக்கம் இருக்குது. கோயிலுக்கு போனால் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரணும்னு சொல்லுவாங்க. எல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம கோயிலுக்கு போனால் ஒரு நல்ல திட்டா பார்த்துட்டு நல்லா ஊதி விட்டேன், தட்டி விட்டு என்ன பண்ணுவாங்க, உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து புளியோதரை சாப்பிட்டு வந்துடுவோம். ஸோ அதுக்கு பேர் உட்காந்துட்டு வர்றது கிடையாது சார். மீனாட்சி கோயிலில் போய் பாருங்கள். மீனாட்சி கோயிலில் மீனாட்சிக்கு எவ்வளோ இடம் இருக்குது? மீனாட்சி அம்மன் உட்காந்துருக்கூடிய இடம் எவ்வளோ இருக்குது? சின்ன இடம் தான் இருக்குது. ஆனால் சுற்றி எவ்வளோ இருக்குது? சுற்றி என்ன இருக்குது? நிறையா மண்டபம்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஏன் கட்டி வச்சுருக்காங்க? வேலை இல்லைன்னா நிறைய இடம் இருக்குன்னு கட்டி வச்சுருக்காங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் கோயில் எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு எஜுகேஷனல் பாயிண்ட்டாக இருந்தது. அங்கே மக்கள்லாம் வரணும், உட்காந்து என்ன பண்ணணும், பகவானை பற்றி கேட்கணும். கேட்டால் தான் உங்களுக்கு பகவானை புரியும். இப்போ நீங்கள்லாம் வந்தீங்க, இந்த ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க. நேற்று பிரபுபாவோட ஃபோட்டோ அங்கெல்லாம் நாங்கள் ஒட்டி வச்சுருக்கோம், பார்த்துருப்பீங்க. யாரோ தெரியல, ஒரு வயசானவர் ஒட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு நினைப்போம். நம்மளுக்கு யாருன்னு தெரியாது. பட் இப்போ யோசிச்சு பாருங்கள், அவரை பற்றி நாம் என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம். அவரை பற்றி நாம் அதிகம் கேட்க 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 ஓ இவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ யூ see by hearing. நாம் கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது, காதால் தான் தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் நம்ம என்ன பண்ணுறோம், கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் வரீங்களே, இங்கே பார்க்குறீங்களே, உடுப்பி கிருஷ்ணன் இருக்குது. உடுப்பி கிருஷ்ணனா என்ன சார், என்ன சார் பெரிய ஸ்பெஷல் உடுப்பி கிருஷ்ணருக்கு அப்படின்னு ஒரு சிலர் என்ன பண்ணலாம், கேட்டலாம். உடுப்பி கிருஷ்ணோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அங்கே கனகதாசர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், புரந்தரதாசர் கனகதாசர். அவர் என்ன பண்ணுறாருன்னா கிருஷ்ண தரிசனம் பண்ணுறதுக்காக வரார். வந்தாருன்னா அவரை உள்ள கோயிலுக்குள்ள அன்றைக்கி அனுமதி கிடையாது, உள்ள உடலை. அவர் என்ன பண்ணுறாரு, கோயிலுக்கு பின் கதவுல நின்றுக்கிட்டு கிருஷ்ணரை நினச்சி பாடிக்கிட்டே இருக்கார். நான் கிருஷ்ணரை பார்க்கறது முக்கியம் கிடையாது, கிருஷ்ணர் என்ன பார்க்கணும் அதுதான் முக்கியம். புரியுதா உங்களுக்கு? நாம் கிருஷ்ணரை பார்க்கறது முக்கியமே கிடையாது. யாரை பார்க்கணும்? கிருஷ்ணர் நம்மளை பார்க்கணும். நமக்கு பிரதமரை தெரியாது முக்கியம் கிடையாது, பிரதமருக்கு நம்மளை தெரியும். எல்லாரும் பிரதமர் தெரியும், எனக்கும் பிரதமர் தெரியும்னு சொல்லலாம்.
ஆனால் பிரதமருக்கு உங்களை தெரியுமா அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுபோல் நமக்கு கிருஷ்ணர் பார்க்கறது முக்கியம், கிருஷ்ணர் நம்மளை பார்க்கணும். அவர் நினச்சாரு நான் பார்க்கலாம் என்ன, கிருஷ்ணனை கண்டிப்பாக பார்ப்பாருன்னு என்ன பண்ணார், அவர் பாட்டுக்கும் உட்காந்து இந்த அவர் பாட்டுக்கும் பகவான் நினச்சி பாடிக்கிட்டே இருக்கார் புரந்தரதாசர். அவர் கிருஷ்ணர் நினச்சி பாட என்ன ஆகுது அப்படின்னா, கிருஷ்ணருக்கு ஆசை வந்துருச்சான் அவரை பார்க்கணும் அப்படின்ட்டு. அவனை தெரியுமா பண்ணார், கிருஷ்ணர் உடுப்பி கிருஷ்ணர் மெதுவாக திரும்பிட்டார், இப்படி கோயிலில் திரும்பிட்டார், விக்கிரகமே திரும்பிடுச்சு. இன்றைக்கும் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா உடுப்பி கிருஷ்ணரை நீங்கள் ஜன்னலில் தான் பார்க்க முடியும், மெயின் என்ட்ரன்ஸ் ராஜகோபுரத்தில் பார்க்க முடியாது. அதுதான் உடுப்பி கிருஷ்ணர். புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம உடுப்பி கிருஷ்ணரை பார்த்தா தெரியாது, என்னமோ வச்சுருக்காங்க, சிலை வச்சுருக்காங்க, நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடும், இப்படி ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு போயிடுவோம். ஆனால் நம்ம எப்போ கிருஷ்ணரை பற்றி கேட்குறோமோ அப்போ தான் அவரோட பெருமையை தெரியும். குருவாயூரப்பனுக்கு ஒரு பெருமை இருக்குது, துவாரகாதீசனுக்கு ஒரு பெருமை இருக்குது, அயோத்தியா ராமருக்கு நிறைய பெருமைகள் இருக்குது, பண்டரிபுரம் பெருமாளுக்கு நிறைய பெருமைகள் இருக்குது. பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய பகவானுக்கு என்ன பெருமை இருக்குது, இடுப்பில் கை வச்சு நின்றுருக்கார், இப்படி நின்றுருக்கார். இடுப்பில் எப்போ கை வச்சு நின்றுருப்பாங்க, வெயிட் பண்ணுவான்னு நின்றுருப்பாங்க, இப்படி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க யாராவது. அவள் பகவான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, எப்படா வருவான் இவன் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பகவானை பற்றி கேட்கணும். இதுதான் இஸ்கான்லாம் சொல்லிக் கொடுப்போம். ஸோ நீங்கள் இஸ்கான் டெம்பிளுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உபன்யாசம் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்ச்சியும் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இனிமேலாம் வாரம் கோயிலுக்கு வர முயற்சி பண்ணுங்கள். பக்கத்தில் தான் கோயில் இருக்குது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் காலையில் 8 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் உபன்யாசம், பாகவத உபன்யாசம் எடுக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், சண்டே மார்னிங் இங்கே வந்து உபன்யாசம் கேட்டுட்டு பிரசாதம் சாப்பிட்டு அழகாக உங்கள் டேவை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். வாரத்தில் ஒரு நாளாவது வந்து கொஞ்சம் நேரமாக அமைதி எடுத்துக்க வேண்டாமா, சந்தோஷமாக இருக்க வேண்டாம், கடவுளை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டாமா. ஸோ என்ன பண்ணுங்கள், இனிமேல் இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் வந்துட்டு போகிறது இல்லாமல் வாரம் என்ன பண்ணுங்கள், சண்டே எங்கள் ப்ரோக்ராம் நடக்கக்கூடிய ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு போங்க. ஆன்லைன் ப்ரோக்ராம் இங்கே 2 அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஏற்கனவே உங்ககிட்ட அனௌன்ஸ் பண்ணேன், பகவத்கீதா ஆன்லைன் ப்ரோக்ராமுக்கு இங்கே ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இளைஞர்களுக்கான ப்ரோக்ராம் அங்கே இருக்குது, டிஸ்கவர் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு, அது இளைஞர்களுக்கான ப்ரோக்ராம், அதையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ இன்னும் கொஞ்சம் நேரம் தான் ஓடும், அதுக்கப்புறம் எல்லாரும் நம்ம வெளியில் போயிடுவோம். அங்கே ட்ரோன் ஷோ வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. उनके परिजनों और प्रवासियों के लिए लगातार भोजन और दूसरी जरूरतों की व्यवस्था करते आ रहे हैं. महामारी के अलावा भी लाखों गरीबों के भोजन और सेवा का अनवरत अभियान आपके माध्यम से चलता रहा है. जिस तरह से इस्कॉन ने कोविड मरीजों के लिए अस्पताल बनाए, बहुत ही अच्छे से खाना दिया जाता है, खाना और सही मिलता है, टाइम से मिलता है. वेरी इंपॉर्टेंट इज यूज़ ऑफ टेक्नोलॉजी. हम लोगों ने बहुत जगह टेक्नोलॉजी को यूज़ करने की कोशिश करी, लाइक हमने ड्रोन की मदद ली. रिक्शाज़ को मैनेज करने के लिए हम रिक्शा वालों के पास ना जाते हुए हम लोग GPS यूज़ करते हैं, हम उनसे इंटरेक्ट कम करते हैं, हम GPS से अपनी रिपोर्टिंग निकालते हैं. इससे जुड़े सभी भक्तों को आपके इस सेवा यज्ञ के लिए बहुत बहुत शुभकामनाएं देता हूं कि पूरी दुनिया में भारतीय आदर्शों और संस्कारों के ब्रांड एम्बेसडर की भी भूमिका निभा रहे हैं. भारत का शाश्वत संस्कार है सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामय. यही विचार इस्कॉन के जरिए आज आप सभी का, लाखों करोड़ों लोगों का संकल्प बन चुका है. ईश्वर के प्रति प्रेम और जीव मात्र में ईश्वर के दर्शन, यही इस संकल्प की सिद्धि का मार्ग है. हरे कृष्णा. The sun is rising in due course. The moon is rising in due course. Innumerable living entities. If you can become satisfied by serving this teeny government, why not become satisfied being the servant of the Supreme God? We are small. I'm passing out. Okay, are you okay? You want to hang on? Passing out. Okay. We are under his control. Okay. All right. Whoa.
Actually, it belongs to the great. Because it is God's, therefore you must go to the God. That mentality is Krishna consciousness. You cannot expect any peace in atheistic society. They must be made godly, God conscious, Krishna conscious. Then there will be peace. No illicit sex, no nudity. ஹரே கிருஷ்ணா. இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துடைய ஜென்மாஷ்டமிக்கு வந்த எல்லா பக்தர்களுக்கும் ரொம்ப நன்றி. குறிப்பாக இன்னைக்கு ஸ்ரீல பிரபுபாருடைய தோன்றிய நாளுக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ நம்ம எல்லாருக்கும் ட்ரோன் ஷோ பார்க்க வேண்டிய நேரம் வந்துடுது. எல்லாரும் மெதுவாக எந்திரிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வெளில போக ஆரம்பிங்க. இந்த கிரவுண்டில் இங்கே அசம்பிளாங்க, அங்கே ட்ரோன் ஷோ நடக்க போது. பொறுமையாக போங்க, எல்லாருக்கும் டைம் இருக்குது, மெதுவாக நடந்து போங்க எல்லாருமே. ஸோ போகும்போது வெளியில் போகும்போது எல்லாரும் அந்த குவிஸ் ஸ்டாலில் போயிட்டு குவிஸ் ப்ரோக்ராமையும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு போங்க. ஹரே கிருஷ்ணா.